ஹலோ எவ்ரிவன், நம்ம சேனலில் இதுவரையும் ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக இருக்க, ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்க, என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லி நம்ம நிறையவே பார்த்துருக்கோம். இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஆல்ரெடி நல்லா போயிட்டு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை ஸ்பாயில் பண்ணாமல் இருக்க நீங்கள் என்ன மிஸ்டேக்லாம் பண்ணக்கூடாது அதை வந்து இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். அது என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்பர் 1 மிஸ்டேக், பொய் சொல்லக்கூடாது. ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து ட்ரஸ்ட் பில்ட் ஆகணும்னா முதல்ல நம்ம பார்ட்னர் வந்து நம்மளை நம்பணும். அந்த நம்பிக்கை வந்து எப்போ உருவாகுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பொய் சொல்லாமல் இருந்தாலே போதும், அந்த நம்பிக்கை வந்து ஈஸியாக பில்ட் ஆகும். ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் வந்து நீங்கள் வந்து பொய் சொல்லாதீங்க. மேபி நீங்கள் சொல்கிற பொய் வந்து அந்த பிரச்சனையை வந்து டெம்பரரியாக ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் ஃப்யூச்சரில் வந்து அதே பொய், ஒரு சின்ன பொய், இன்னும் சின்ன பொய், அந்த சின்ன பொய்யெல்லாம் சேர்த்து ஒரு பெரிய பொய்யாக வந்து ஃப்யூச்சரில் வெடிச்சிச்சுன்னா அது பெரிய பிரச்சனையாக வர வாய்ப்பு இருக்குது. ஸோ பொய் சொல்லி மாட்டிக்காதீங்க. மிஸ்டேக் நம்பர் 2, திட்டவோ கத்தவோ கூடாது. நம்ம சும்மா கத்துறதுனாலையோ எரிஞ்செரிஞ்சு அவங்க மேலே விடுறதுனாலையோ ஒரு யூஸும் கிடையாது. ஸோ நீங்கள் கத்துறதும் ஸ்டாப் பண்ணுங்க. பொதுவாகவே கேர்ள்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தாட்ஸ் வந்து அவங்களுக்குள்ள 1000 எண்ணங்கள் சிந்தனைகள் வந்து அவங்களுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். அதெல்லாம் வந்து யார்கிட்ட சொல்லுவாங்கன்னா வந்து கண்டிப்பாக அவங்களோட பார்ட்னர் நம்மகிட்ட தான் அவங்க வந்து சொல்லுவாங்க. பிகாஸ் அதை நம்ம கேட்கணும், நம்ம வந்து கேட்கணும், அவங்க எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் வந்து அவங்க சொல்கிறத கேட்டு வந்து பெருசாக அதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண கூட அவசியம் கிடையாதுங்க. அவங்க சொல்கிறது வந்து ஜஸ்ட் நீங்கள் காது கொடுத்து கேட்டாலே போதும், பாதி பிரச்சனை வந்து ஸ்டாப் ஆகிடும். 3, நம்ம எதையுமே வந்து மறைக்கக்கூடாது. பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகட்டும், கணவன் மனைவி ஆகட்டும், அந்த ஒளிவு மறைவு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒளிவு மறைவு இல்லாமல் இருந்தாலே போதும், நமக்குள்ள பிரச்சனையே வந்து வராது, பிரேக்கே வந்து ஆகாது. நீங்கள் எது இருந்தாலும் ஓப்பனாக அவங்ககிட்ட சொல்லுங்கள். இது நடந்தது, அது நடந்தது, நான் இந்த மாதிரி ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். அதை வந்து நேரம் பார்த்து கரெக்டான டைமுக்கு சொன்னீங்கன்னா அது பெரிய எர்த்குவேக்காக முடிகிறது வந்து ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட்டாக முடிஞ்சிடும். அங்கேயே வந்து நீங்கள் சால்வ் பண்ணிட்டு வேறு விஷயத்தை நோக்கி நீங்கள் 2 பேர் வந்து ட்ராவல் பண்ணலாம். பட் நீங்கள் மறைச்சிங்கன்னா மறைக்க ஒரு நாள் வந்து பயங்கரமாக வந்து அது வெடிக்கும். இன்கேஸ் நீங்கள் மறைச்ச விஷயம் வேறு யாருன்னா வந்து உங்கள் பார்ட்னர் கிட்ட போய் சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து அந்த ஒரு விஷயம் நடந்தது, பட் இது உங்களுக்கு சொன்னாங்கன்னு தெரியல அப்படி சொன்னாங்கன்னா அது ரொம்பவே அவங்கள ஹர்ட் பண்ணும். புரியுது இல்லையா? ஸோ பெட்டர் நீங்கள் சொல்கிறது எப்படி இருக்குது, இன்னொருத்தர் போய் சொல்கிறது எப்படி இருக்குது, இல்லை ஃபியூச்சரில் அவங்களே தெரிஞ்சுக்கிறது எப்படி இருக்குது. ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே மறைக்காதீங்க. மறைச்சிங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை வரும். மிஸ்டேக் நம்பர் 4, நம்ம தப்பு பண்ணால் வந்து நம்ம சாரி கேட்டு வந்து பழகிக்கணும். அதுதான் வந்து நம்மளும் எதிர்பார்ப்போம், நம்மளோட பார்ட்னர் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்ப்போங்க இல்லையா? தப்பு பண்ணால் வந்து நீங்கள் சாரி கேட்டு பழகிக்கங்க. அதை விட்டுட்டு வந்து நீங்கள் தப்பு பண்ணாலும் வந்து ஒரு மாதிரி முரட்டுத்தனமாவோ, இல்லை நான் கேட்க மாட்டேன், நீ யார் நான் யார் அப்படிங்கிற அந்த போட்டி பொறாமலாம் வந்து இருக்கக்கூடாது. நம்ம தப்பு பண்ணால் நம்ம சாரி கேட்டு அது அங்கேயே வந்து க்ளோஸ் அவுட் பண்ணிட்டு நம்ம அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிடணும். அதுக்கு பதிலாக வந்து நம்ம மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம அட்மிட் பண்ணாமல், இல்லை நான் வந்து இப்படி தான் இருப்பேன், நான் வந்து இப்படி தான் நடந்துப்பேன் அப்படின்னு சொல்ல வந்து ஒரு மாதிரி இவன் வந்து நம்மளை டாமினேட் பண்ணுறான், இங்கே வந்து அவங்கள டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்கும், அவங்களுக்கு வந்து நம்மளை டாமினேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நமக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹியூமனிட்டி அங்கே வந்து கிடைக்காது, அவங்களுக்கு பேசுறதுக்கான வாய்ப்பே அங்கே வந்து கிடைக்காது. ஸோ நீங்கள் எந்த தப்பு பண்ணாலும் சரி, சின்ன தப்பாக இருந்தாலும் சரி, பெரிய தப்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் சாரி கேட்டு வந்து பழகிங்க. மிஸ்டேக் நம்பர் 5, அசிங்கப்படுத்தக்கூடாது. அசிங்கன்னு சொல்லும் போது வந்து எதாக இருந்தாலும் உங்கள் 2 பேருக்குள்ள நீ போ நாயே, போ பேயே, லூஸு, நீ எல்லாம் ஒரு ஆள் அப்படின்னு நீங்கள் 2 பேரும் பர்சனலாக நீங்கள் எவ்வளோ பேசிக்கிறது அது வேறு, அந்த 4 செவத்துக்குள்ளே நடக்கிறது அது வேறு. பட் பப்ளிக்காக வெளியே எங்கேயோ ட்ராவல் பண்ணிருக்கும் போது 4 பேர் முன்னாடி கத்துறது, டேய் நீ என்ன அப்படி இப்படி கத்துறது, இல்லை மேபி அவங்க பேரண்ட்ஸ் முன்னாடியோ, இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடியோ, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடியோ, அந்த மாதிரி வந்து ஒரு 3rd பர்சன் முன்னாடியோ இல்லை பப்ளிக்லேயோ வந்து அந்த அசிங்கப்படுறதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும். அது வந்து ரொம்பவே வந்து காயப்படுத்தும். நம்மளே அந்த சுச்சுவேஷன் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு 4 பேர் முன்னாடி உங்களை யாரும் அசிங்கப்படுத்தா நம்ம எவ்வளோ ஃபீல் பண்ணுவோம். பட் அதே வந்து அதே சேம் வந்து வேற எங்கன்னா ஒரு 4 செவத்துக்குள்ளேயோ தனியாக இருக்கும்போது பண்ணால் அந்த இம்பாக்ட் வந்து கம்மியாக இருக்கும். பட் 4 பேர் முன்னாடி பண்ணால் அது இம்பாக்ட் ரொம்ப பெருசாக இருக்கும். அது ரொம்ப வந்து அவங்களுக்கு காயப்படுத்தும். ஹே கைஸ், நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நான் சொன்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நீங்கள் பண்ணாமல் இருந்தாலே போதும், உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்பாயில் ஆக ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஆல் த பெஸ்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பை ஃப்ரம் நவடிஸ்.